பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தின விதங்களை நினைத்து பார்க்க எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. கடந்த 10 மாதங்களும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் பராமரித்து நம்மளை பாதுகாத்து இந்த நாள் வரையும் நம்மளை ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை நாங்கள் நினைத்து பார்த்து விவரிக்க முடியாத ஆச்சரியமான செயல்களாக இருக்கிறது. எத்தனை வேதனைகள், வியாதிகள், நிந்தனைகள், அவமானங்கள், குற்றப்படுத்துதல், தனிமைப்படுத்துதல், நம்மளை எதிராளி போல பார்த்த ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் நடுவிலே நான் உன்னோடு இருக்கு என்று சொல்லி நம்மளை தைரியப்படுத்தின நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார் பாருங்கள். நம்மள வாழ்க்கையிலே வந்த குறைவுகள், நிறைவுகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மளை பக்குவமாய் பாதுகாத்து பராமரித்து நடத்தின நல்ல தெய்வம் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். 10 மாதங்களும் எந்த குறைவும் இல்லாமல் நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் அற்புதமான தெய்வம் செய்கிற அதிசயமான கிரியைகளாய் இருக்கிறது. என்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு ஓடித்து சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா? தெய்வன் நன்மையானதை நமக்கு கொடுத்து நன்மைகளை செய்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆலோசனை கர்த்தராய், அற்புத தெய்வமாய், மகிமை உள்ள ராஜாவாய் நம்மளுக்காக காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். வறட்சியான காலங்கள், மழை காலங்கள், எந்த காலங்களாக இருந்தாலும் மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் படைக்கப்பட்ட அந்த காலங்களில் அவர் அற்புதங்களை செய்து அந்த காலங்களிலும் தம்முடைய மக்களை அங்கே ஆதரவாய் நடத்தி கொண்டு வந்தது நாம் நினைக்கிற பொழுது உள்ளம் எத்தனை மகிமையாய் பூரிக்கிறது. மகிழ்ச்சியாக இருங்களேன். 10 மாதத்தை முடித்து 11ஆவது மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனே, நீங்கள் எங்களோடு எதை பேசி எங்களை உற்சாகப்படுத்த போகிறீங்க, எனக்கு இன்றைக்கும் என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை தருவீங்கன்னு சொல்லி நீங்கள் காத்திருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை, உங்களுக்கு ஒரு அதிசயமான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்து உங்களை தைரியப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது லேசு, அதை நாங்கள் பிடித்து கொள்வதும் ரொம்ப நல்ல காரியம். அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அங்கே எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் நடுவில் அதைரியப்படாமல் அப்படியே பற்றி கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது அதன் வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கும் கூட நீங்கள் மகிழ்ச்சியாய் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அங்கே ஆயத்தப்படுறீங்களா? தேவனுடைய வசனத்தை கேட்போமா? நாங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திரையாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்காக அவர் செய்கிற செயல்களும் ஆச்சரியமானவைகள். பிரியமானவர்களே, அது அதிசயமானதாக இருக்க போகிறது. நம்மளை சூழ உள்ளவர்கள் நடுவில் நாம் படப்போகிற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமும் இன்றைக்கு மனம் உடைந்து போயிருக்கலாம். சூழ உள்ள ஜனங்கள், நம்மளை சொந்த பந்தங்கள் ஒதுக்கி தள்ளி நம்மளை வெறுத்து பகைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் நடுவிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் தம்முடைய செய்கையை அவர் வெளிப்படுத்துவார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளையே, இன்றைக்கு கூட அன்பு ஜனங்களே, இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி அங்கே சொல்கிறதான ஒரு அருமையான வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. மோசேயை அங்கே தேவன் அழைத்து தன்னுடைய மக்களுக்கு அங்கே மீட்பின் பணியை
நடத்துவதற்காக பக்தரை தெரிந்து கொண்டு தேவன் பத்திரமாய் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே மோசே மூலமாய் தேவன் அங்கே பெரிதான ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலை பயணத்தை ஆரம்பிக்கிறார். தம்முடைய மக்களுக்கு எதை வாக்களித்தாரோ, எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அந்த மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு பக்தன் மோசே மூலமாய் தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை இடர்கள் வந்தது அங்கே எகிப்து பயணத்திலே. அவர்கள் சந்தித்த வேதனைகளை பாருங்கள். ஆரம்பமே மிக கடினமானது. அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் ரத்தம் நிலை கால்களிலே பூசப்பட்ட பொழுது சங்காரத்துடன் கடந்து போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளையே, இன்றைக்கும் உன்னை பாதுகாப்பதற்காய் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் ரத்தத்தினாலே அந்த மனிதர்களுக்கு மீட்பன்றைக்கு உண்டாகிறது. அதே போல எனக்காக உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார். பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை என்னோடு உங்களோடு செய்து அவர் மரண ஆக்கினைக்கும் பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் மரண இக்கட்டுகளுக்கும் என்னையும் உங்களையும் தப்புவிக்கிறார். எத்தனை ஆச்சரியமான ஆண்டவர் தெரியுமா? எத்தனை அற்புதமான தெய்வம் தெரியுமா? அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எகிப்திலே அன்றைக்கு அடிமைத்தனத்திலே உட்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு மீட்பனாக, இரட்சகராக மோசேயை எழுப்பி தேவன் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்களித்த தெய்வம், அந்த தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்த தெய்வம், அதிலே வந்ததான இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்களுக்கு நீக்கலாக்கி விடுவித்த மகா பிரபுவாய், மகா வல்லமையான தேவனாய், எல்லா அழிவுக்கும் ஆபத்துக்கும் எல்லா பொல்லாத காரியங்களில் இருந்து தப்புவித்த அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அந்த தெய்வம் இன்றைக்கும் எனக்காக உங்களுக்காக கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து ஆதாரமாய் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கிதியோன் என்கிற பக்தனை குறித்து யோசித்து பாருங்கள். அவர் நியாயாதிபதியாய் இங்கே வருவதற்கு விருப்பம் கொண்ட ஒரு மனிதன் அல்ல. ஆனால் மீதியானியர்கள் அடிமைத்தனத்திற்குள் மக்கள் இருந்த பொழுது அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த மக்களுடைய அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டார். இந்த கிதியோன் விதைப்புகளை விதைத்து அறுவடை செய்து அங்கே மிகவும் வேகமாய் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது தேவன் அந்த இடத்திலே தோன்றி தரிசனமாகி அவனோடு எடைப்படுகிறார். அப்பொழுது அவனுடைய மனதில் இருந்த கேள்வி எல்லாம், என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஆனால் நாங்கள் சந்திக்கிற இந்த சூழ்நிலைகளும், நாங்கள் பார்க்கிற இந்த காரியங்களும், நாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எகிப்திலே ஜனங்களை விடுவித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் தெய்வம் நடத்தினார் என்ற அந்த அற்புத சாட்சிகளை எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தற்காலத்தில் முகம் கொடுக்கும் சூழ்நிலையோ, நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளோ, எங்களுடைய நன்மைகள் பறிக்கப்படுகிறவைகளை பார்க்கிற பொழுது, எங்களுடைய விதைதானியங்கள் எல்லாம் அறுத்துக்கொண்டு அறுவடை செய்து எதிரி படைகள் போகிற பொழுது இவைகள் எல்லாம் நடக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதுதான் அந்த தூதனானவர் அங்கே கேள்வி கேட்கிற பொழுது அவர் முதலாவது கிதியோன் கேட்ட கேள்வி, எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே என்று கேட்கிறார். இன்றைக்கும் கூட அன்பு பிள்ளையே, அன்றைக்கு கிதியோன் வாடி நின்றது போல, அங்கே பயந்து நின்றது போல, அறுவடையை செய்து வேகமாய் தான் களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும் என்று துணிந்து நின்றது போல, அன்பு பிள்ளையே, எத்தனை துன்பம், துயரம், கண்ணீரின் வழிகளுக்குள் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நிமிஷம் வரையும், இந்த 2025 10வது மாசம் கடைசியை முடிக்கும் வரை நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்திருக்கலாம். கடினமான பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம். வியாதியின் கொடுகுரத்தில் நீ அகப்பட்டு சிக்கி தவித்து உனக்கு முன்பதாய் டாக்டர்கள் கொடுத்த பதில்கள் எல்லாம் பயங்கரமான செய்தியா இருந்திருக்கலாம். கஷ்டம் ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், பகைமைகள் இன்னொரு பக்கம், வேதனைப்படுத்துகிறவர்கள் சூழ நின்று என்னை வேதனைப்படுத்துகிறான் சொல்லி நீ அழுது கொண்டிருக்கலாம். உன் நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போயிருக்கலாம். உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெடுக்கப்பட்டு போயிருக்கலாம். அன்பு பிள்ளையே, இன்றைக்கும் தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கிதியோனே உனக்கு இருக்கிற பலத்தோடு வா என்று அந்த அழைப்பு கொடுத்தது போல, என் அன்பு சகோதரா சகோதரியே, உன்னை பார்த்து என் தெய்வம் சொல்லுகிறார், நீ வா, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது. நீ சந்தித்த இந்த இக்கட்டுகள், நீ சந்தித்த நெருக்கங்கள், நீ சந்தித்த அடிமைத்தனங்கள், துயரங்களில் இருந்து நான் விடுவிப்பேன் என்பதாக தேவன் வாக்களிக்கிறார். ஏன் தெரியுமா?
அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு வேதனையின் உச்சக்கட்டங்கள் தெரியும், கண்ணீரின் அனுபவங்கள் தெரியும், தனிமைகளை சந்தித்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு நன்றாய் தெரியும். பிரியமான பிள்ளையே, நீ விவரித்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நன்றாய் அறிகிறார். அவருக்கு முன்பதாய் எல்லாம் வெளிச்சமும் வெளியரங்குமாய் இருக்கிறது. உனக்கு 4 சுவருக்குள்ளே இருந்து நீ கண்ணீர் வடிக்கிறது, உன் பிசினஸ்ல தோற்று போய் நிற்கிறது, உன் வாழ்க்கையில இழந்து போய் இருக்கிறது, உன் வாழ்க்கையில பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது, கடனாளியாய் தலைகுனிந்து நிற்கிறது, ஒவ்வொன்றையும் தெய்வம் பார்க்கிறார். உன் விசுவாசத்தை இழந்து விடாதே, உன் உடன்படிக்கையை முறித்து விடாதே. தேவன் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறார், உன்னை உருவாக்க விரும்புகிறார், உன் மூலமாய் மகத்துவமான செயல்களை செய்யும்படி அவர் இந்த நாளில் உனக்கு வாக்களித்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உனக்காக எந்த வக்கீலும் வந்து வாதாட போகிறது இல்லை. எந்த ஒரு மனிதரும் உனக்கு உதவி கொடுத்து தூக்கிவிட போகிறது இல்லை. இதுவரையும் அது நடந்ததும் இல்லை, இனி நடக்க போகிறதும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நிற்கிறாயா? அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கையை நீங்கள் நின்று பாருங்கள். ஆண்டவர் அன்றைக்கு அந்த மக்கள் கூட்டத்துக்காய், அவரை நம்பி புறப்பட்டு வந்தவர்களுக்காய் செங்கடலை பிரித்தார், ஜோர்தானை பிரித்தார், எரிகோவை தகர்த்தார். வாக்கு பண்ணின தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான நல்ல தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். கிதியோனுடைய அடிமைத்தனமும் துக்கமும் மாறத்தக்கதாய் அவரே எடுத்து பாவித்த தெய்வம் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாயிருக்கும். தேவப்பிள்ளையே, உன் தெய்வம் உன்னோடு இருக்க வேண்டும். உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் உன் நடைகள் சீர்பட வேண்டும். உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உன்னோடு அவர் இருக்க வேண்டுமா இருந்தால் உன்னை நீ தெய்வத்துக்கு ஏற்றாற்போல் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவரை கனம் பண்ணி பாருங்களேன். அவர் உங்களுக்காக மகிமையாய் வெற்றி சிறந்து மகத்துவமான செயல்களை நடப்பிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநேகர்கள் தங்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள். ரிச்சர்ட் உம்ரான் எத்தனை பெரிய கொடிய ஆபத்து, கொடிய வேதனையிலும் சிக்கி தவித்தார். தன் ஜீவனையும் கொடுக்க, துச்சமான ஜீவனையும் மதிக்காமல் அவர் மகத்துவமான தெய்வத்துக்காய் மகிமையான சாட்சியாய் நின்றார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காகவும் தெய்வத்தை இழந்து விடாதீர்கள். தெய்வத்திற்காக எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களாய் இருந்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு இடமளிப்பீர்களாய் இருந்தால், தெய்வம் தானாய் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தன் நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உடன்படிக்கை எத்தனை பேர் உடைத்து போட்டீர்கள்? இன்றைக்கு நானும் நீங்களும் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமான ஜனமாய், அவருடைய சொந்த பிள்ளையாய், அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஜாதியாய் நம்மளை தெரிவு செய்து வைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தெரிவிலே நீங்கள் வீழ்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம், எல்லாம் ஏமாற்றம், கஷ்டம் தான் மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லி மனம் மடிந்து போயிருக்கிறாயா? எழும்பி வா. கிதியோனே, நான் உன்னை அனுப்புகிறவர் என்று சொல்லி தைரியப்படுத்தி அனுப்பின தேவன் இன்றைக்கு உன்னை அனுப்ப விரும்புகிறார். நீ வா, எழும்பி வா. எந்த துக்கத்தில் மூழ்கி போயிருக்கிறாய், எந்த வியாதியின் கொடூரத்தினால் நீ பயந்து போயிருக்கிறாய், எல்லாம் பயப்படுத்துகிற செய்திகள், எல்லாம் உன்னை துன்பப்படுத்துகிற செய்திகள், உன்னை நடுங்க வைக்கிற செய்திகள், உன்னை கலங்கடிக்கிற செய்திகள், உன்னை கதற வைக்கிற செய்திகளாய் இருக்கலாம். கர்த்தருடைய செய்கையை விவரித்து காண்பிக்கும்படி எல்லா ஜனங்களும் சூழ உள்ளவர்கள் நடுவிலே உன்னை உயர்த்தி கனம் பண்ணுவதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை நம்பிக்கொள்ளுங்கள், உங்கள் உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தம் பண்ணி அவரிடத்தில் சேர்க்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் நேசித்த நேசத்தை யோசித்து பாருங்கள். என்னையும் உங்களையும் ஒரு அதிகமாய் நேசித்தபடியினால் தான் தன் ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த 11ஆம் மாசம் 1ஆம் தேதியிலே நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியத்தை உன்னை சூழ உள்ள ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள்.
உன் உயர்வை பார்ப்பார்கள், உன்னை கனப்படுத்துவதை அவர்கள் பார்ப்பார்கள், கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நிச்சயமாய் அது நடக்கும். விசுவாசியுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். எத்தனை பேர் நம்பிக்கையோடு உங்கள் உடன்படிக்கைகளை புதுப்பித்து விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்கிறீர்கள், அவர்களுக்கு தேவனுடைய அற்புத செயல் வெளிப்படும். நான் உங்களுக்காக இந்த மாதத்தை ஆசீர்வதித்து சந்திக்க போற புதிய வருடத்திலேயும் அந்த அற்புத செயல்களை நீங்கள் ஆண்டவருக்காய் பகிர்ந்து கொண்டு சாட்சியாய் வாழும்படி நான் உங்களுக்காக மன்றாட போகிறேன். தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஒவ்வொரு நிமிஷமும் நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். யார் இல்லாவிட்டாலும், யார் பிரிந்தாலும், யார் வெறுத்தாலும், வெறுக்காமல் பிரியாமல் கூட இருப்பவரை நோக்கி பாருங்கள். நாம் மன்றாடலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன தேவனே, நம்முடைய அற்புத செயல்களை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, சூழ உள்ள ஜனங்கள் நடுவிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை ஆண்டவரே நீர் கனப்படுத்துகிற தெய்வம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்குகள் ஒரு நாளும் வீணாய் போகாது, நிச்சயமாய் நிறைவேறும். அப்பாவும் சமூகத்தில் வந்த உம்மை நம்பி உம்மை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிசயம் செய்து கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து நடத்தும். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இவர்கள் நடக்க நீர் கற்றுக் கொடுத்து கரம் பிடித்து கொள்ளும்படி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தெய்வம் பொறுப்படும், ஆசீர்வதியும், கனம் பண்ணி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதம் 11வது மாதம் வெற்றியோடு தொடர்ந்து செல்லுங்கள். உங்களோடு கர்த்தர் இருந்து நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.